அஞ்சலக ஏற்றுமதி மையம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 56 போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த சேவை கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து ரீட்டைல் கஸ்டமர் மட்டும் தான் வந்து இன்டர்நேஷனல் பார்சல் அனுப்ப முடியும். ஸ்பீட் போஸ்ட், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டு, ஏர் பார்சல் எல்லாமே வந்து ரீட்டைல் கஸ்டமர் தான் அனுப்புவாங்க. ஆனால் கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து மத்திய அரசில் வந்து இப்போ வந்து அஞ்சல் துறை வழியாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு வசதி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வசதியில் வந்து பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வேணும். அதை வச்சு தான் நம்ம வந்து கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அதிகமான எடையுள்ள இதை வந்து அனுப்ப முடியாது அஞ்சல் துறை வழியாக. மேக்ஸிமம் நம்ம அனுப்ப முடிஞ்சது 35 கிலோ தான். 108 நாடுகளுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப முடியும், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டு. 210 நாடுகளுக்கு நம்ம ஏர் பார்சல் அனுப்ப முடியும். இது யாருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா ஆர்டிசன்ஸ், எம்எஸ்எம்இ, அப்புறம் இ-காமர்ஸ், இந்த 3 இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வசதி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சலகங்கள் வழியாக 8 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிசன்ஸ் எல்லாமே.